நேராய் நாம் யூத் மீட்டிங்கில் வாலிப கொடுகையில் தெய்வம் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிற காரியம் the purpose of the church. Amen. சரியாக நம்ம கை கொண்டு சரியாக வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போமானால் கர்த்தர் மேலானவைகளை நமக்கு தந்து நலமானவைகளினாலே நம்மோடு கூட பேசி தெளிந்த நீரோடைய போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென். The purpose of the church. ஆமென். இன்றைக்கும் இந்த சப்ஜெக்டில் நம்ம கனி கொடுப்பதின் நோக்கம். சபையில் கர்த்தர் நம்மளை எதுக்கு கொண்டு வர்றார், சபை எதுக்கு, நம்ம அதை தொடர்ந்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இஸ் டு க்ளோரிஃபை காட். சபையில் இருக்கிறவங்க என்ன செய்யணுமா, த பர்பஸ் ஆஃப் த சர்ச்சில் தேவனை மகிமைப்படுத்தவங்களாக இருக்கணுமா. முதல் சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் டு லவ் காட். தேவனை நேசிக்கிறதுக்கு சபை. ரெண்டாவதாக நாம் பார்த்தது என்ன, இஸ் டு க்ளோரிஃபை காட். அவன் தேவனை அந்த இடத்துல என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும், தேவன் மகிமைப்படணும். மகிமையின் தேவன். மகிமைப்படுவது என்பது நமக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பவர், எக்ஸ்ட்ரீமான ஈல்டிங், இவைகளை கொண்டு தான் அவர் மகிமைப்படுவார். ஈல்டிங் பவர்லேயே எக்ஸ்ட்ரீமான ஈல்டிங் பவர் என்னது, நான் சொன்னது போல் லவ், ப்ரைஸிங், கர்த்தரை மகிமைப்படுத்துவது, ப்ரைஸிங்கில், செபத்தில், அன்பு செய்கிறதுல. அதுலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது என்னதுன்னா த்ரூ அவர் ஃப்ரூட் பியரிங். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுவாபங்களை வெளிப்படுத்துறது, கனி கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு இதை குறித்து எழுதும்போது, யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். பார்த்தீங்களா, கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாரு, மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். Here is my Father glorified, that he bear much fruit, so shall he be my disciples. இதுதான் கர்த்தர் நம்மளை ஒரு சபையில், ஒரு சர்ச்சில் கொண்டு வர்றாருன்னா அங்கே தேவன் மகிமைப்படணும். பரலோகம் அதை பார்த்து கொண்டே இருக்கும். பரலோகம் அதை பார்த்து கொண்டே இருக்கும். கூடுகிற கேதரிங்கில், ஃபெலோஷிப்பில் ஒன்று கூடுறாங்களே, எதுக்கு கூடுறாங்க, எங்கே 2-3 பேர்களை நாமத்தில் ஒன்றாய் கூடி இருப்பீர்கள், அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நம்முடைய தேவன் எழுதியிருக்கிறத நம்ம படித்து ஒருவேளை மறந்துட்டாலும், இல்லை நம்ம அதை குறித்து நம்ம சரியாக அசட்டையாக இருந்தாலும், தேவன் அப்படியாக இருக்க மாட்டார். அவர் தன்னுடைய காரியத்தில் உண்மையாக இருப்பார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவின கர்த்தர். ரொட்டீன். ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியும் உலாவினார், ஆதாம் பாவம் செய்ததுக்கப்புறமும் ஆடாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு வந்தார். ஆமென். ஆதாம் பாவம் செய்தது தெரியாதா, எல்லாம் தெரியும். தன்னுடைய மகிமையில், தன்னுடைய ஷெக்கினா க்ளோரியில் அதை மறைக்க தான் வந்தார், அதை மூட தான் வந்தார். ஆமென். ஆனால் ஆதாம் தனக்குரிய ஸ்தானத்தை இழந்து போய் வார்த்தைகளை பேசினதுனால தான், நீ தந்த ஸ்திரீ என்னை மோசம் போக்கி நான் கர்த்தரை அவன் குற்றப்படுத்தினதுனால தான் நீங்கள் தானே தந்தீங்க. ஆமாம், இன்றைக்கி அப்படி தானே சொல்கிறோம். சபை என்ன நடத்தலை, சபை எனக்கு ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, அப்படி சொல்லவே கூடாது. ஒரு சபையில் ஐக்கியப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஈல்டட், உங்களுடைய ஸ்வாபம், உங்களுடைய காரியம், உங்கள்கிட்ட தான் கர்த்தர் உங்ககிட்ட பேசி உங்கள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்து வருவார். ஆதாமை நம்பி ஏன் வந்தார், ஆதாம்கிட்ட தான் வார்த்தை கொடுத்தார். ஆதாம்கிட்ட தான் அந்த கர்த்தர் தன்னுடைய ஏக்கத்தெல்லாம் அவங்ககிட்ட தான் வெளிப்படுத்தினார். நீ இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், எல்லா கனியையும் புசிக்கலாம், ட்ரீ ஆஃப் நாலேஜை மட்டும் புசிக்காத அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னது ஆதாம்கிட்ட தான். அதே போல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, இன்னும் உங்கள் வீட்டில் ரசிக்கப்படாதவங்க கூட இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ரிலேஷனில். ஆனால் ஆண்டவர் உங்களே கொண்டு வந்து கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் வீட்டின் நன்மையினாலே திருப்தியாக்கி
கர்த்தர் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் தன்னுடைய சுவாபம் உங்களுக்குள்ளே பெருகும்படியாகவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை கர்த்தருடைய ஆலயத்தின் வீட்டில் கொண்டு வந்து அங்கு உங்களை பயிற்றுவித்து பழக்க வைக்கிறார். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். ஸோ வி மஸ்ட் ரிமெம்பர் தட் த பிரான்ச்சஸ் டு நாட் ஈட் த ஃப்ரூட், அதர்ஸ் டூ. ஆமென். நாம் நம்மை திருப்திப்படுத்த கனிகளை பிறப்பிக்கவில்லை, மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான். பிரான்ச்சே கனியை சாப்பிடுமா? கிளை சொல்கிறார் கர்த்தர், யூ ஆர் மை பிரான்ச்சஸ், ஐ ஆம் த ட்ரீ, யூ ஆர் மை பிரான்ச். பிரான்ச்சுன்னு என்னது? கிளை இல்லையா? அப்போ கிளையில் தானே கனி இருக்கும், கிளையில் தான் கனி இருக்கும். இந்த கிளையே கனியை சாப்பிடுமா? யார் சாப்பிடுவா? யார் சாப்பிடுவா? ஃப்ரூட் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த சபையில் இந்த வருஷம் இந்த போன வருஷம் எண்டில் 31 ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரசிக்கப்பட்டாங்க. பாருங்கள், 60 days கூட ஆகலை. பாருங்கள், அதுதான் அவங்க தாயார் ரசிக்கப்படுறாங்க, அவங்க தாயார் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. அவங்க எதுவும் போஸ்ட் பண்ணலை, எதுவுமே சொல்லலை. அவங்க தாயாருக்குள்ள ஆண்டவர் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாங்க. ஆமென். இவங்க 2 பேருடைய நடத்தையை பார்க்குறாங்க, இவங்க 2 பேருடைய ஜபத்தை பார்க்குறாங்க, இவங்க 2 பேர்கிட்டிருந்து வருகிற ஈல்டிங்ஸ். எஸ், த குட் ஷோவிங். என்ன சொல்கிறது? நல்ல சுபாவம், நல்ல சுபாவம். ஆவியின் கனிகளை குறித்து பைபிளில் இருக்குல்ல, கலேஷியன் 5:22-23 இருக்குல்ல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இல்லையா? த ஈல்டிங்ஸ். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமென். மூன்றாக பார்க்கணும் இந்த கனிகளை. அன்பு, சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி, இயேசுக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, அந்த ட்ரீயில் பிரான்ச்சஸாக மாறுறதுக்கு முன்னாடி, அட்டாச்சாக இருக்க முன்னாடி, அந்த கவர்னண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? இப்போ நமக்குள்ளே அன்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? நமக்கு நாமளே கனி கொடுக்குறோமா? உங்களுக்குள்ளே கனி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கனி இல்லாத ஒரு மரத்தை பார்த்து கர்த்தர் சபிச்சாரா? சபிக்கலையா? கர்த்தருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்போ அந்த நேரத்தில் அவர் வரும்போது கனி இல்லைன்னா, வெறும் மரம் இருக்குது, இலை இருக்குது. இலைங்கிறது பைபிள் ரீடிங், பைபிள் மெடிடேட், இதெல்லாம் இருக்கும். பைபிள் படிக்கிறியா? பைபிள் படித்தேன். ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணேன். இதுதான் இலை. ஒரு ட்ரீனா சபைனா சபை, இல்லை இலைன்னா இதுதான். விசுவாசியை கூட குறிக்கும் இப்படி நான் சொல்கிறதும். ஆனால் நோ ஃப்ரூட். வேர் இஸ் ஈல்டிங்? ஈல்டட் இல்லையே. ஃப்ரூட் ஃபார் அதர்ஸ். ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு 3 ஃப்ரூட்ஸ், அன்பு, சந்தோஷம், சமாதானம், 3 நமக்குள்ளே இருக்கணும். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 3ம் உங்களிலேருந்து மற்றவங்களுக்கு இருக்கணும். இருந்ததுன்னா இந்நேரம் நீங்கள் நிரப்பியிருப்பீங்க. எஸ், ஃபஸ்ட்டு 3 உங்களுக்குள்ளே இருந்தால் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அன்பு, சந்தோஷம். முதல்ல உங்களே நீங்கள் நேசிக்கணும். அடுத்தது நீங்கள் அடுத்தவங்கள நேசிக்கணும். அடுத்து அந்த நிமித்தம் சந்தோஷம் உங்களுக்குள்ளே வரும், அதன் நிமித்தம் சமாதானம் வரும். இதை அப்படியே கீப்பப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 என்னது? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. யாருக்கிட்டையும் பொறுமையாக இருப்பீங்க, யாருக்கிட்டையும் நிதானமாக இருப்பீங்க. ஆமென். பொறுமையாக இருந்து காரியத்தை நம்ம எப்படியாவது தேவன் இவங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும், இவங்களுக்குள்ளே மகிமைப்படணும், அதில் நான் பேஷண்ட்டாக இருப்பேன், பொறுமையாக. தட்ஸ் அ ஃப்ரூட். அதான் கனி. சும்மா லாங் ப்ரேயரு, சும்மா லாங் பைபிள் ஸ்டடி, லாங் பைபிள் டெடிகேஷன், அதெல்லாம் நமக்கு ஒரு உரம் தண்ணி மாதிரி, அவ்வளோதான். மெயின் ஈல்டிங் வேணும், ஃப்ரூட்ஸ். அடுத்த 3 ஃப்ரூட்ஸ் நம்மளிருந்து தேவனுக்கு இருக்கும். ஃபைனலி அவர் தான் பார்ப்பார், அவர் தான் இறங்கி வருவார். விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 3ம் நம்மளிருந்து அவருக்கு போகணும். சரி, நான் வருகிறேன். அப்போ நமது வார்த்தைகளால் மற்றவர்களை என்ன செய்யணுமா? உபசரிக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதீனத்தினால் மாளுவார்கள். அது இங்கிலீஷில் படிப்பா.
The lips of the righteous The lips of the righteous feed feed many, many, but fools die but for fools die for want of wisdom. want of wisdom. நீதிமானுடைய உதடுகள் அநேகர்களை போஷிக்கும், அநேகர்களை போஷிக்கும். மூடரோ மதீனத்தில் மாழ்வார்கள். வேதத்தில் அநேக ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ், ஆவியின் கனிகளை குறித்து நமக்கு சொல்லுகிறது. Amen. We bear fruit when we win others to Christ. ரோமர் 1 அதிகாரம் 13 வசனத்தில் எனக்காக வாசிங்க. ரோமர் 1 அதனுடைய 13. சகோதரரே புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். ஆகிலும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்க, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல, மற்றவர்களுக்குள்ளே, புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலன் அடைஞ்சிருக்கேன். அதே போல் உங்களிடத்தில் நான் பலன் அடையணும், உங்களுக்குள்ளே நற்கனிகளை பார்க்கணும். ஆமாம், இவ்வளோ வருஷமாக சபைக்கு போகிறேன், இவ்வளோ வருஷமாக ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், இவ்வளோ வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், ஃபேமிலியாக போகிறோம். ஆனால் பாருங்கள், இவைகளெல்லாம் இல்லாதவர்களிடத்துல கூட, புறஜாதிகளிடத்துல கூட, மற்றவர்களுக்குள்ளே கூட ஆண்டவர் பலன் அடைந்ததாக சொல்லுகிறார். நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு. கொஞ்சமாவது உங்கள்கிட்ட பலன் இருக்கணும், வரும்போது கொஞ்சமாவது இருக்கணும். இயேசு அந்த வழி அருகே இருக்கிற மரத்தில் வரும்போது அது அத்திப்பழ காலமாக இல்லை, இருந்தாலும் தேடினார். அது என்னது, ஏன் அப்படி தேடினார்? அதான் அந்த காலமே இல்லையே. அத்திப்பழ காலமாக இருந்தால் பழம் இருக்கும், ஓகே. அது அத்திப்பழ காலமாக இராதபடினாலும் ஏன் கனிகளை தேடினார்னா, இஸ்ரேல் தேசத்தில் 2 வகையான காய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜனவரியிலலாம் பார்த்திங்கன்னா மாமரம்லாம் அவங்க வீட்டில் இருந்தால் பார்க்கலாம், சில காய்கள் காய்க்கும், அது அப்படியே உதிர்ந்துடும். அது அப்படியே காய்க்கும், உதிர்ந்துடும், அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது முன்மாரி காய்ப்பு. பின்மாரி காய்ப்பு வரும். அது எப்போன்னா மே, ஜூன், ஜூலையில் வரும். அதுதான் நல்லாயிருக்கும். ஆண்டவர் வந்தது இந்த முன்மாரி காலத்தில். கொஞ்சமாவது பசிக்கு ஏதாவது கிடைக்குமா, உங்களுக்குள்ளே சில நற்பலன்களாவது இருக்குமா? என்ன புரியுதா? உங்களுக்குள்ளே சில சில காயாவது இருக்குமா? பசிக்கு கனியை தான் சாப்பிடணும் இல்லை, 2 காயவாவது பிச்சு இலையாக பிச்சு திம்பாங்க. ஏதோ ஒன்று கிடைக்குமா? ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குமா? ஏதாவது ஒரு காரியம், அதுவும் இல்லைனால தான் ஆண்டவர் சபிச்சார். அதுவும் அதில் இல்லை. இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாத இருக்கட்டும். ஆமென். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமில்லை சொல்லக்கூடாது. என்கிட்ட அன்பே இல்லை, சுத்தமாக இல்லை, அப்போ எதுக்கு நீ அப்படி கேட்கல. ஆண்டவர் கொஞ்சம் அன்பு இருக்கு, ஆண்டவரே கொஞ்சம் மற்றவங்களை நேசிக்க அன்பு இருக்கு. சந்தோஷமே இல்லை, எப்போ பாருங்க அழுது உடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், நீ அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம். அப்போ அந்த விசுவாசமாக அந்த வார்த்தையை எடுத்து ஆண்டவரை சொல்லியிருக்கீங்க. எப்போ பாருங்க என் வாழ்க்கையில் அழுக தான், துக்கம்தான், புலம்பல் தான், என்னை சந்தோஷமாக மாற்றுங்கப்பா, என் சிறையிருப்பெல்லாம் மாற்றுங்க. கேளுங்க, நீங்கள் கேட்டால் தானே. ஆமென். ஆண்டவர்கிட்ட நீங்கள் எந்த ரிப்ளை கொடுத்தாலும் அதை ஏற்றுப்பார். எந்த ரிப்ளை, இதுதான் கனியை கொடுக்கலையே. ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். இது கேர்லெஸ் இடம், வழி அருகே. இன்னொரு இடத்துல இன்னொரு ஓமையை சொல்கிறாருல ஆண்டவர், தன் திராட்சை தோட்டத்துக்கு எவ்வளோ கேர் இருக்கும், அவ்வளோ அதான் சபை. ஆமென். அங்கே ஒரு மரத்தை நாட்டியிருந்தான், அத்தி மரத்தை. அதில் கனி தேடி அந்த தோட்டத்துக்காரர் வராரு, அதில் கனி இல்லை. அவர் சொல்கிறார், இது வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்குது. ஆமென். அதுக்கு அவர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஆண்டு இருக்கட்டும், கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தா சரி, இல்லாட்டி டூ சம்திங். கனி கொடுக்கலன்னொன்னே நீங்கள் அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. ஏதாவது ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு ப்ளீஸ் ஒரு டைம் கொடுங்கப்பா. நான் 2025 தான் நான் சில காரியங்கள் அசட்டைத்தனமாக இருந்துட்டேன். இந்த 26 நான் சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சுவாமி. கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் தருவார். பிகாஸ் வேதம் சொல்லுகிறது,
we are a part of the harvest. யோவான் 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 38 வரைக்கும் படிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 38 வரைக்கும். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று இன்னும் 4 மாதம் செல்லுகிறது என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இன்னும் 4 மாசம் இருக்கு, இன்னும் இருக்கு. சில பிள்ளைங்க சொல்லணும், படிப்புக்கு இன்னும், எக்ஸாமுக்கு இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. இப்பவே கண்களை ஏறெடுத்து பாரு, என்ன சுச்சுவேஷனில் இருக்குது. அறுப்பு காலத்துக்கு ஏற்ற மாதிரி உன் வயல்வெளிகளில் அறுப்புக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கா, இல்லை களையா விளைஞ்சு கிடக்கா? அறுக்கும்போது எதை இருப்பாங்க? கதிரை தானே இருப்பாங்க. கதிர் இருக்கா? கதிர் இருக்கா? அன்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? உனக்குள்ள சமாதானம் இருக்கா? முதல்ல இந்த 3 ஃப்ரூட்ஸே இல்லைன்னா நீ எப்படி நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும்? உனக்கு நீயே சந்தோஷம் இல்லை, உனக்கு நீயே சமாதானம் இல்லை, உன்னை நீயே பார்க்க முடியலை, எப்படி நீ? அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இப்பொழுதே கர்த்தர் வருகிறார். அறுப்பு காலத்துக்கு இப்போவே கர்த்தர் வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்கு. இப்போவே கண்களை நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த ஹார்வெஸ்ட்டுக்கு நமக்கு நிறைய லிங்க் இருக்குது, நிறைய சம்பந்தம் இருக்குது. அதை அறியாமல் நம்ம இருக்கக்கூடாது. படிங்க. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக. ஆமென். உங்களுக்கு வார்த்தையை பேசுகிறவங்க, விதைக்கிறவங்க, ஊழியக்காரர்கள் விதைக்கிறாங்க, அறுக்கிறவர்கள் நீங்கள் தான் இருக்கணும். உங்களுக்கு விதைச்சி உங்களுக்குள்ள ஈல்டட் உருவாக்கி அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணி, சபையில் சின்ன வயசுலேருந்து இருக்கிறீங்க, எவ்வளோ காரியத்திலெல்லாம் இன்றைக்கி பார்க்குறீங்க. சில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பண்ணுற சேட்டையெல்லாம் அப்படி தான் நீங்களும் இருந்தீங்க இல்லையா? ஆனாலும் கர்த்தர் அதெல்லாம் பொறுத்து, அதெல்லாம் பொறுமையாக இருந்து உங்களுக்காக ஜெபிச்சு 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 உங்கள் தாய் தகப்பன்மார்களுக்கும் ஆலோசனை கொடுத்து இப்படி நடத்துங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி, இதுதான் நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. 15ஆம் அதிகாரம் யோவான் 15:3 படி. 15:3 படி. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ 2ஆம் வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி. அப்ப நீங்க கனி கொடுக்கணும்னு சொல்லிதான் உங்களை சுத்திகரிச்சு 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 சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த நாட்களில் உங்களை ஒரு வாலிபர்கள் அங்க ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உண்மை. ஏன் நல்லா பாருங்க. ஏன் மச் ஃப்ரூட், ஸ்பாபம் வரணும், ஈல்டிங் வரணும். இப்படியே போகக்கூடாது, இப்படியே போகக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் போனான்னா பிசாசு உங்களை விட்டு வைக்காது. ஆமாம், நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஸ்பாபம் நல்லா அப்படி வர்ற மாதிரி இருக்கும், உடனே அதை பறிச்சிடும். ஏதாவது ஒன்று கொண்டு வந்து ஏதாவது சாக்கு வச்சு எடுத்துடும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு சுத்திகரிப்பு இருக்கணும், கேர் இருக்கணும். அதான் சபை. உங்களை கூர்ந்து கவனித்து எதில் தவறு இருக்கிறீங்க, எதில் குறைய இருக்கிறீங்க கண்டுபிடிச்சி, ஏன் இன்னும் கனி கொடுக்கலை, ஏன் இன்னும் குறிப்பிட்ட சமாதானம் இல்லை, குறிப்பிட்ட சந்தோஷம் இல்லை, இன்னும் ஒரு அன்பு இல்லை, தன்னையே நேசிக்க முடியலை. புரியுதா? ஏதோ ரோபோ மாதிரி சபைக்கு வர்றோம், ரோபோ மாதிரி உட்காந்து போகிறோம். சில பேர் அப்படியே போகிறோம், வசனத்தை கேட்குறோம், அப்படியே போகிறோம். அதான் சபைக்கு போகிறேனே. அன்பு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, சமாதானம் இருக்கா? இது இருந்தால்
உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிருமே. எஸ், ஸ்மைலிங். எஸ், உண்மைதானா? கனி இருக்குது, சந்தோஷம். நம்ம பிள்ளைகளை பார்த்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நல்லா சுவாபம் இருக்குது, தெரியுது. எஸ், நீங்கள் அதை தொடர்ந்து நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படியே வளர்த்துட்டு போகலாமே. அப்படியே வளர்த்துட்டு முதல்ல ஃபஸ்ட் அதுதான். ஓகே, அப்போ யோவான் 4ஆம் அதிகாரம் 36, 37, 38, 36 படித்தாச்சா? ஓகே, 37. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. 38. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாதது அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள், உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள், அவங்க தங்களுடைய டெடிகேட்டில், அவங்க தங்களுடைய ஒப்பு கொடுத்ததில் அந்த பிரயாசப்பட்டு உங்களே அந்த கார்டனில் நட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இவைகளையும் பாரும். Amen. Yes. அப்போ we are a part of the harvest. As we grow in holiness and obedience, we are bearing fruit. எப்படி கனி கொடுப்போம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று இந்த கேருக்குள்ளே வந்தால், இந்த சுத்திகரிப்புக்குள்ளே வந்தால், கர்த்தர் உங்களை சுத்திகரித்து உங்களை நடத்திக்கிட்டே வந்தால், நீங்கள் ஒரு நாளில் பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாயிருவீங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். Hallelujah. Amen. Yes. Praise. Amplified version. But now, since you have been set free from sin and have become willing slaves to God, you have your benefit. அப்படிதானா? படி. Resulting in sanctification. But now, since you have been set free from sin and have become willing slaves to God, you have your benefit, resulting in sanctification, being made holy and set apart for God's purpose. பார்த்தீங்களா? எஸ், எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானது. ஆமென். உங்களை எப்படி செட் அப்பார்ட் பண்ணி, being made holy and set apart for God's purpose, and the outcome is eternal life. Of this is eternal life. This is eternal life. Yes. நித்திய ஜீவனுக்கென்று உங்களை வேறு பிரித்து, கர்த்தர் உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு வேறு பிரிச்சிருக்காருன்னா வேறு பிரித்தது தான். அதை பிசாசு ஒரு நாளும் கரெக்ட் பண்ண விட மாட்டார். ஆகவே நீங்கள் செட் அப்பார்ட் லைஃப்பில் வந்துடணும். ஆமென். அட்டாச்சில் இருக்கணும். ட்ரீ, அட்டாச்சு பிரான்ச். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கட் ஆஃப். நீங்கள் செட் அப்பார்ட்டில் இருந்தீங்கன்னா, பிரதிஷ்ட ஜீவியத்தில் இருந்தீங்கன்னா எப்படியாவது கனி கொடுக்க வச்சுருவார். எப்படியாவது உங்கள் ஸ்வாபம் ஒரு பரிசுத்தமாக்குதல். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நிச்சயமாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரோமர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படி. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய். அப்போ பவுல் கன்சிடர் Christian giving to be fruit from a dedicated life. பார்த்தீங்களா? இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையில் பத்திரமாய் ஒப்புவித்த பின். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. ஆமென். இந்த காரியத்தை நிறைவேற்றி
நீங்கள் டெடிகேட்டில் வந்த உடனே, செட் அப்பார்ட்டில் வந்த உடனே, உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம், சாந்தம், இச்சையிடம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சிட்ட உடனே, புரியுதா, நீடிய பொறுமை இருக்குது, தயவு இருக்குது, எங்கேயும் மாறலை, எங்கேயும் விலகலை. ஆமென். அங்கேயே இருக்கிறீங்க, அதே சபையில் இருக்கிறீங்க, எங்கேயும் போல. ஸோ உங்களை எதில் கனி கொடுக்கலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதிலிருந்து உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டார் ஆண்டவர். ஆமென். சென்டரில் இருந்து பார்ப்பார். புரியுதா? லாஸ்ட் ரோலேருந்து பார்ப்பார். புரியுதா? ஒரு எஜமான் ஒரு தோட்டத்துக்கு போனார்னா என்ன செய்வார்? முதல் செடியிலேருந்தா பார்த்துட்டு போவார். முதல் செடி எப்படி இருக்குது, அப்படியா 1 2 அப்படியே பார்ப்பார். அப்படியே பார்ப்பார். பின்னாடி இருக்கிறதெல்லாம் கனி கொடுத்துருக்கேன், ஏன் சென்டரில் இருக்கிறது இல்லை, ஏன் ஃபஸ்ட் ரோவில் இல்லை, இப்படி பல விதத்தில் திங்க் பண்ணி தான் அது என்ன செய்யணுமோ அதை செய்வார். எஸ், ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி, எந்த காரியத்தை நிறைவேற்றி, உங்களுக்காக ஜெபித்து, உங்களுக்காக சுத்திகரித்து, உங்களை இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும், இவங்க அதிகமாக பரிசுத்த லைஃப்பில் வரணும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, இதுதான் சபையுடைய வேலை. ஏதோ வந்தாங்க போனாங்க, இருந்தாங்க போனாங்கன்னு அல்ல. இந்த சபையிலிருந்து கனி கொடுக்காமல் போனவங்களுக்காகவும் நம்ம ஜெபிச்சிட்ருக்குறோம். வேற எங்கேயோ நாட்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரே, அங்கே போயாவது கனி கொடுக்கணும். இங்கே தான் கனி கொடுக்க முடியலை, அங்கேயாவது கனி கொடுக்கணும். இப்போ திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் நாட்டியிருக்கீங்க, அங்கேயாவது கொத்தி எரு போட்டு நல்லா அந்த தோட்டக்காரங்க விடமாட்டாங்க, அங்கேயாவது கனி கொடுக்கணும். அங்கேயும் கனி கொடுக்கலன்னா யோசித்து பாருங்கள். அதுதான். ஸோ த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், நான் சொன்னது போல் கலேஷியன் 5:22-23 படிங்க. அன்பு, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப கிறிஸ்துவ சுவாபம் தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரம் அல்லாமல் கிறிஸ்துவை உண்மையாய் மற்றவர்களிடத்திலும் பிரதிபலிக்கும்படியாகவும் செய்யும். நமக்கு நாமே கனி கொடுத்து நம்மளே சாப்பிட முடியாது, மற்றவங்க சாப்பிடணும்னா மற்றவங்களுக்கு நம்ம கனி கொடுக்கணும். த்ரூ கலேஷியன் 5:22 அன்பு, சந்தோஷம், சமாதானம், இல்லையா? பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ், ஜாய், பீஸ். நெக்ஸ்ட் 3 லாங் சஃபரிங், ஜென்டில், குட்னஸ், ஃபெய்த். 23 சாந்தம், இச்சையடக்கம், மீக்னஸ், டெம்பரன்ஸ். இவைகளுக்கு, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படி. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரம். கனியை கொடுக்கறது மாத்திரம், முதல்ல கனியை உங்கள் இடத்துல பார்க்கணும். இயேசு எப்பவும் வருவார், அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்கு. அது எதை குறிக்குது? சபையை தேடி வருகிறார். புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா பிள்ளைகளே? மகிமை அடைஞ்சு பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி பேதுருவிட்ட யோவான்ட்டையும் கேட்குறார், ஐ எம் ஹங்கர், ஐ எம் தர்ஸ்ட். எஸ், என்னோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன? ஷோ யுவர் yielding, கிவ் சம்திங், கிவ் மீ டு ட்ரிங்க். கேட்குறாருல, பூமியில் இருக்கும்போதே கேட்டாரா இல்லையா? குடிக்க தண்ணி கொடு. எஸ் எஸ், உங்கள்கிட்ட கேட்குறாருன்னா அதான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து தான் வருவார். சபையில் நாட்டினே. அப்போ சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். ஈவன் அவர் குட் ஒர்க்ஸ், அவர் சர்வீஸ் grow out of our abiding life. Finally, எபிரேயர் 13:15. ஆக
ஆகையால் அவருடைய அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய். ஸோ இதுக்கு வெரி வெரி சிம்பிள். என்னன்னா பிரைசிங். பார்த்தீங்களா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா இந்த பிரைசிங், இந்த லிப்ஸ், அதாவது ஸ்தோத்திர பலிக்கு அங்கே என்ன போட்டிருக்குப்பா? By him therefore let us offer the sacrifices of praise by to him therefore continually let us offer the sacrifice of praise to God continually. That is the fruit of our lips, giving thanks to his name. பார்த்தீங்களா? fruit of our lips. The praise that comes from our hearts and lips is actually fruit to the glory of God. உதடுகளின் கனியாகிய praising. எத்தனை பேர் ஏர்லி மார்னிங் பிரைசிங் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஏர்லி மார்னிங் பிரைசிங் பண்ணுறீங்க? உங்களை அறியாமலே தலை இப்படி ஆடுதே, உங்களை அறியாமலே இப்படி ஆடுது. ஏன்? எத்தனை பேர் அதிகாலையில் ப்ரைசிங் பண்ணுறீங்க? ப்ரைசிங்னா என்னது? ஃப்ரூட் பியரிங். உங்கள் உதடுகளிலிருந்து உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்கிறது அதை கர்த்தர் ஸ்மெல் பண்ணுவார். எஸ், இதுதான் பைபிளில் சொல்லுது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த. நம்முடைய கார்டனரான இயேசு அவர் தான் நமக்கு விட்னஸர். அவர் மூலமாக எப்பொழுதும் பிதாவுக்கு செலுத்தணும். ஸோ இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. மார்னிங், ஏர்லி மார்னிங் ப்ரைஸிங். கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரைஸிங் பண்ணுங்க. நல்லா ஆண்டவரிடத்தில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ப்ரைஸிங். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட் சொல்லுங்கள். நல்லா ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தந்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஒரு நாள் அதிகமாக தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் பிரவேசிக்க எனக்கு பலம் கொடுத்துருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளை காண கிருபை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு பிரியமில்லாமல் நான் இருந்திருந்தோம். என்னை நேசித்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த கால வேளையை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி எனக்கு கிருபை கொடுத்துருக்கீங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ப்ரைஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் உங்களை அப்படியே டெடிகேட் பண்ணுங்கள். உங்களை அப்படியே பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பலவீனங்களை, உங்களோட குறைகளை எல்லாம் கிளென்சிங். லார்ட் என்னை கிளென்ஸ் பண்ணுங்கள், என்னை கழுவி சுத்திகரிங்க. கேளுங்க, கழுவி சுத்திகரிங்க, கழுவி சுத்திகரிங்க. என் அக்கிரமம் நீங்கள், என் பாவம் நீங்கள், என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு கேளுங்க. சிந்தனையில் இருக்கிற பாவம், என் இருதயத்தில் இருக்கிற பாவம், என் செய்கையில் இருக்கிற பாவம், இன்னும் விட முடியாத பாவம், இவைகளெல்லாம் பலிபீடத்தில் கிடத்துக்கிறப்பா சொல்லி கேளுங்க. அடுத்தது ஒரு 2 சின்ன வர்ஷிப் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம், டோட்டலாக ஒரு 1 மணி நேரம் எடுங்க. 1 மணி நேரம் கூட விழித்திருந்து ஜெபிக்க முடியாதான்னு எவ்வளோ அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குலாம் எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. இவ்வளவு சீஷர்களுக்காக இவ்வளோ நன்மைகளை செஞ்சு, இவ்வளவு வளர்த்தி, இவ்வளவு சுத்திகரித்து, இவ்வளவு பிரயாசப்பட்டு கடைசியில் நேரத்தில் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? 1 மணி நேரம் கூட எனக்காக விழித்திருக்க முடியாதா? எனக்காகவே உங்களால் விழிச்சிருக்க முடியலையே, உங்களுக்காக நீங்கள் எப்படி விழிச்சிருப்பீங்க? எனக்காகனா யாருக்காக? இயேசுக்காக. அதான் அர்த்தம் இல்லையா? எனக்காக விழித்திருக்கக்கூடாதா? எனக்கு தானே பிரச்சனை. நான் தானே இப்போ சிலுவைக்கு போகிறேன். அதுக்காக தானே உங்களை கூப்பிட்டு வந்தேன். என்னை ஜபத்தில் தாங்குங்கன்னு தானே கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து இப்படி தூங்கி தூங்கி விழுறீங்களே. ஆமென். ப்ரைஸ். முழந்தால் படிக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். சபைக்கு நான் ஏன் வர்றேன்? சும்மா பேருக்கு வந்து போகிறேன்னா? சும்மா பேருக்கு ஏதோ ரசிக்கப்பட்டேன், ஏதோ சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்தேன், பரலோகம் போகவே முடியாது. ஆமென். த பர்பஸ் ஆஃப் த சர்ச், ஆமென், த்ரூ அவர் ஃப்ரூட் பியரிங். இது ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்க. உங்களிலிருந்து புறப்படுகிற, உங்களிலிருந்து உருவாகிற கனிகளை வைத்து தான் கர்த்தர் உங்களை அடையாளம் காண்பார். வேறு எதுலேயும் உங்களை அடையாளம் காண மாட்டார். நாட்டினே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, சரி, நோ நோ நோ. உன் கண்களை ஏறெடுத்து பாரு, என்ன நிலைமையில் இருக்கோம், என்ன நிலைமையில் நம்ம இருக்கோம், ஆவிக்குரிய ஜீவி எந்த நிலைமையில் இருக்குது, என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோம். வெறும் படிப்பு படிப்பு, வேலை வேலை, பணம் பணம் பணம்னு ஓடுறோமா? ஆமென். இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஓடுறோமா? இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் என்ன ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ அதிக கனிகளை கொடுக்கணும். ஆமென். அதுக்காக நான் சுத்தம் பண்ணுறேன் உன்னை, நீ கவலைப்படாத, என் கேரில் தான் நீ இருக்க.
உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், உனக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார், பரலோகத்தில் இயேசு உனக்காக பரிந்து பேசுகிறார், பூமியில் உனக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். இதை விட உனக்கு என்ன வேணும்? உனக்காக உங்கள் தாய் தகப்பன் வச்சுருக்கிறார், உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஊழியக்காரர்கள் வச்சுருக்கிறார். அவங்க உன்னை மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus, wonderful glory. ஆண்டவரே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். ஆண்டவரே, இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகள் மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். பிள்ளைகளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தில் ஒருவர்